ஓம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியை நமக. 942வது நாமா 174வது ஸ்லோகத்தில் அமைந்திருக்கின்றது. 174வது ஸ்லோகத்தில் 942லிருந்து 47 6 நாமாக்கள் இருக்கின்றது. பார்க்கலாம். व्योमकेशी विमानस्ता वज्रिणी वामकेश्वरी पञ्चयज्ञप्रिया पञ्चप्रेतमञ्चाति शायिनी. व्योमकेशी व्योमकेशी व्योमகேசன் யாரு? சிவன். व्योमकेशी சிவனாருடைய व्योमகேசனாகிய சிவனாருடைய சக்தி ஸ்வரூபம் அம்பாள். சக்தியின் சிவன் ஸ்வரூபத்துல ஒன்றுதான். அம்பாள் சிவனுடைய இடபாகத்துல இருக்காள், ஸ்வரூபத்துல ஒன்று. இந்த அகில அண்டங்கள் அனைத்திலும் அம்பாள் தான் இருக்கின்றாள் அந்த வடிவாக. அப்போ அம்பாள் விஸ்வ வடிவம், இந்த உலகம் ஃபுல்லா அவள் தான் வியாபித்திருக்கின்றாள். இதற்கு மூலப்பொருளாக எது இருக்கிறது அப்படின்னு பார்த்தா இந்த பஞ்சபூதங்கள்லாம் இதற்கு மூலப்பொருள். ஆகாசம் பார்த்திருக்கோம், அதுல இருந்தா எல்லா பூதங்களும் தோன்றது. ஆகாசம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அந்த ஆகாசம் ஆதாரமா இருக்கிறது எங்க எல்லா இடத்துலயும் நீக்கமர வியாபித்திருக்கிறது ஆகாசம் இல்லையா? இந்த ஆகாசம் சூஷ்ம வடிவம். இது எப்படி இருக்கான்னா அம்பாளோட கூந்தலாம். இந்த ஆகாயம் அம்பாளோட கூந்தலாக பார்க்கப்படுகின்றது. விஸ்வரூபம் படைத்துள்ள ஸ்வரூபம் அம்பாள். அதை நினைக்கும் போது ஆகாசம் அவளுக்கு கூந்தல், மண் அவளுடைய திருவடி. அப்ப எப்படி அவளை நம்ம கற்பனை பண்ணி பார்த்தாலும் நம்ம இதுக்கு அடங்காது. அப்பேற்பட்ட விஸ்வரூபமாக இருக்கின்றாள் அம்பாள். அந்த வடிவம் அவள். அம்பாள் எல்லாமாகவும் அவள் தான் இருப்பதால் நாம் காண்கின்ற பொருள்கள் அனைத்துமே அம்பாளோட ஸ்வரூபமாகத்தான் நாம பார்க்கணும் அப்படின்னு சொல்றா. இதுதான் இந்த நாமா व्योमकेशी. அடுத்தது விமானஸ்தா அப்படின்னா விமானத்தில் வீற்றிருப்பவள் அம்பாள். நம்மளோட சரீரங்கள் தான் விமானங்கள். இதுல எல்லாத்துலயும் நம்ம சரீரம் எல்லாத்துலயும் எங்க இருக்கா? ஆத்மாவாக அன்னை பராசக்தி தான் வீற்றிருந்து கொண்டு நம்மளுடைய பிரபஞ்ச வாழ்க்கைக்கு எல்லாம் அவள் தான் அதிஷ்டான தெய்வம் அம்பாள். இது எப்படின்னா நம்மளுடைய சரீரம் நமக்கு சொந்தமானதா இல்ல, அவளால படைக்கப்பட்ட சரீரம் நமக்கு சொந்தமானது இல்ல. நாம என்ன பண்றோம்? அதை நம்மளோட மனசு முக்தி அடைஞ்சு அதை பண்பாடு அடைகிறதுக்காக அம்பாள் என்ன பண்றா? தற்காலிகமாக இந்த அன்னை பராசக்தி இந்த ஜீவன் இந்த உடல்ல வசித்திருக்க அனுமதி கொடுத்திருக்காள். அப்போ அன்னை பராசக்திக்குரிய விமானம் அது. அந்த விமானத்தை நம்ம சரீரம் அதை நமக்கு அம்பாள் கொடுத்திருக்கா. இப்போ நாம என்ன பண்ணணும்? ஒரு பொருளை இன்னொருத்தர் நமக்கு கொடுத்தா அவ திருப்பி கேட்கும் போது அந்த பொருளை எவ்வளவு பத்திரமா பாதுகாத்து காப்பாற்றி வச்சு கொடுக்கணும் இல்லையா? இது நம்மளோட கடமை. அப்போ அதன் மூலமா என்ன தெரியுதுன்னா தான் நிறைவேற்றுவைகள் எல்லாமே அம்பாளால நிறைவேற்றி வைக்கப்படுகின்றது. அவளோட செயல் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த செயல்ல நம்ம அப்படி நினைச்சு உறுதி பெறுவதற்கு மாத்திரம்தான் அகங்காரமும் மமகாரமும் நம்மளை விட்டு போயிடும். என்னால செய்யப்பட்டது, நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இந்த உடலே நமக்கு சொந்தமானது இல்லைங்கும் போது அவள் கொடுத்த சரீரம் அவள் நம்மளை ஆட்டி வச்சு நம்மளால ஒரு காரியத்தை நிறைவேற்றி வச்சுக்கிறான். அதுதான் அன்னையோட செயல் அவ்வளவுமே. இதுல நான் அப்படிங்கிறதே கிடையாது. இந்த அகங்காரம் மமகாரம் எல்லாம் போயிடுத்துன்னா எப்பேற்பட்ட நிலைக்கு நம்ம உயர்ந்து போயிடுவோங்கிறா. இப்போ நம்மளை பாதுகாக்கிறதுல அன்னை பராசக்தி ரொம்ப கவனம் எடுத்து நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கா. இப்படி விமானம் அப்படிங்கிறத இவ்வாறுதான் விமானம்ங்கிறது பொருள்படுறது. நம்மளோட உடல் அப்படிப்பட்ட விமானமாக இருக்கின்றது. நம்மளை காப்பாற்றுவதெல்லாம் அவளுடைய கடமை. இந்த அகங்கார மமகாரமற்ற குழந்தைகளை நம்ம என்ன பண்றோம்? ஒரு குழந்தை பிறந்தாச்சுன்னா அந்த குழந்தையை காப்பாத்துற பொறுப்பு யாருக்கு? தாய்க்கு. அப்போ அம்பாள் அப்படித்தான் தன்னோட பக்தர்களை காப்பாற்றுவதுல அவ அம்பாள் தனியா கவனம் எடுத்து நம்மளை காப்பாற்றி வருகின்றாள்.
இப்ப நாம திருநாவுக்கரசர் பார்த்திருக்கோம். கல்ல கட்டி உள்ள போட்டா, சுண்ணாம்பு காலவாயில போட்டா, பிரகலாதனை என்ன பாடுபடுத்தினா, பாம்பை கொண்டு கடிக்க விட்டா, மலையிலிருந்து உருட்டி விட்டா, நதியில தூக்கி போட்டா, என்னெல்லாமோ பண்ணினா. இவாள்லாம் அனுபவிச்ச கஷ்டங்கள்லாம் எப்பேற்பட்டது. ஆனா இதெல்லாம் அவ இடைஞ்சலாவே நினைக்கல. நமச்சிவாயம் இருக்கும்போது எனக்கு எதுவுமே இல்லைன்னு திருநாவுக்கரசர், இவன் நாராயணான்னு. அப்போ அவளோட மனசுல தான் அப்படிங்கிற இதே இல்லை. அவளோட உடலை பற்றியே சிந்தனை இல்லாதனால அவளுக்கு அந்த கஷ்டமே தெரியல. எப்பவும் அந்த பகவானோட தியானத்திலேயே இருந்தா. இப்படிப்பட்ட அனன்ய பக்தி இருக்கும் போது அவளுக்கு எந்தவித கேடுமே வராது. எந்த கேடு வந்தாலும் அதிலிருந்து காப்பாற்றுவது அம்பாளுடைய பொறுப்பு. இது எப்பேற்பட்ட ஒரு அருள் நிலை தெரியுமா அம்பாளோடது. காலத்தை எல்லாம் கடந்துள்ள ஒரு அருள் நிலை. அப்போ நம்ம மானம் அப்படின்னா என்னது? மனதோட விவகார செயல். மானம் அப்படின்னு நம்ம இது பண்றோம். விமானம் அப்படின்னா இந்த பிரகிருதியில நம்ம செய்யற சம்பந்த காரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது மானம், விமானம். அப்போ இந்த மனசு எப்படி இருக்கணும்? பரபிரம்மத்திலேயே லயிச்சு இருக்கணும். அப்போ இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் அப்பாற்பட்ட செயல்பாடுகளை கொண்ட அம்பாளோட நம்ம எப்பேற்பட்டவள்? அவள் பெரும் நிலையில வீற்றிருக்கக்கூடியவள். நம்ம நம்மளோட மனசை அம்பாளோட அருள்னால நல்ல நிலையில வச்சுண்டு அதீத நிலை, எல்லா இதங்களையும் கடந்து குணாதீத நிலைக்கு போனோம்னா நம்மளுக்கு எல்லாமே சாத்தியமானதாக மாறும் அப்படிங்கிறத இந்த நாமாவோட கருத்தாக விளங்குகின்றது. விமானஸ்தா. அடுத்தது வஜ்ரினி, வஜ்ராயுதம். வஜ்ரினி வஜ்ராயுதத்தை உடையவள். கிருஷ்ண பரமாத்மா என்ன சொன்னார் கீதையில? ஆயுதங்களுள் நான் வஜ்ராயுதமாக இருக்கின்றேன் அப்படிங்கிறார். அப்போ வஜ்ராயுதம்னா எவ்வளவு அப்படியே திடமா இருக்கணும். அப்போ மனிதன் மேலான காரியங்கள் செஞ்சு எந்தவித கஷ்டங்களையும் எதிர்கொண்டு அதெல்லாம் போக்கி தான் நினைச்ச காரியத்தை செய்து முடிச்சு தர்மத்தோட காரியத்தை செய்யணும்னா அது வஜ்ராயுதமா. அது அவனோட திடத்துக்கு வஜ்ராயுதம் தான் சான்று. அப்போ மனிதன் என்ன ஆகணும்? நம்ம பண்பாட்டுல மேலோங்கி நிற்கும் போது வஜ்ராயுதமாக நம்ம மாறுகின்றோம். நம்மள்ட்ட எல்லாமே வந்துடும், தினம் எல்லாமே வந்துடும். அப்போ ஏற்பட்ட இது. அப்போ இந்த தேவர்கள்லாம் என்ன பண்ணினா, அசுரர்கள் கொடுமைப்படுத்தி எப்பொழுதும் அவளை போர்ல ஜெயிச்சுட்டே இருக்கும்போது பிரம்மாட்ட போய் அவ முறையிடுறா தேவர்கள்லாம். அப்போ எப்படின்னா ததிசி மகரிஷியோட, இது ஏற்கனவே நிறைய இதுல சொன்னதுதான். ததிசி மகரிஷியோட அவரோட சரீரத்தோட எலும்பை கொண்டு வஜ்ராயுதத்தை, முதுகு தண்டு வடம் சொல்லுவா அப்படி, அந்த வஜ்ராயுதத்தை. ஏன்னா அவர் அப்படியே பிரம்மச்சரிய விரதம், அதுல இருந்து கொஞ்சம் கூட விலகாதவர். அதனால அவரோட உடல் அப்படி வஜ்ரம் மாதிரி அந்த இது இருக்கும். அப்ப அந்த ஆயுதம் அசுரர்களை தோற்கடிக்கிறதுக்கு அவளுக்கு அந்த ஆயுதம் ரொம்ப உற்ற துணையாக இருந்தது. அப்போ பிறவியில் இருந்து ஏன் நைஷ்டிக பிரம்மச்சாரியாக ஒருவன் வாழ்ந்து வரும்போது அவனுக்கிட்ட அலாதியான தெய்வீக ஆற்றல்கள் எல்லாம் சேரும். எல்லா கெட்டதுகளையும் அகற்றுவதற்குரிய சக்தி அவனுக்கு உண்டு. இப்போ சீலத்திலும் ஒழுக்கத்தில மேலா மாறும்போது தீமைகளை எல்லாம் அதை போக்கடிக்கும் வஜ்ராயுதமாக அவன் மாறி அமைகின்றான். அம்பாள் அப்பேற்பட்ட சக்தியை கொடுக்கக்கூடியவள். வஜ்ராயுதம் எப்படி இருக்கும்னா கோடரிக்கு, கூர்மையில கோடரிக்கு நிகரா இருக்குமா. அதோட கூர்மை எப்பவுமே மங்கே போகாதான். அதே மாதிரி தான் நம்மளோட மனசு பண்பட்டு இருந்தா அதுலேருந்து நம்ம பிசகியே இருக்க மாட்டோம். எப்பவும் அந்த பண்பட்டோட ஒழுக்கமான நெறியிலே போவோம். அப்போ நம்மளுக்கு எல்லா விதமான இதுவும் சாத்தியமாகும். கஷ்டமான செயல் கூட விளையாட்டு போல செய்து முடித்துடுவோம். அப்போ வஜ்ராயுதமாக நம்மளை மாற்றிக்கொள்ளும் போது எல்லா செயல்களும் நமக்கு எளிதாக முடிகின்றது. அம்பாள் அப்பேற்பட்டவள். நம்மளுக்கு அந்த வஜ்ராயுதமாக இருக்கு அம்பாள் நம்மளை எல்லாம் நல்ல வல்லவர்களாகவும் நல்ல மேலவர்களாகவும் மாற்றி அமைக்கிறதா அவளுடைய பெரும் திட்டமாக இருக்கின்றது. நாம ஆனா பராசக்தி உபாசனைய முறையா பண்ணணும். அப்பத்தான் அந்த ததிசி மகரிஷி மாதிரி தவசிரேஷ்டர்களாக அவர்கள் மாறுவார்கள் என்பதுதான் இந்த வஜ்ரினி ஆகிய அம்பாள் நம்மளுக்கெல்லாம் எடுத்து சொல்கிறாள். அடுத்தது வாமகேஸ்வரி.
வாமகேஸ்வரம் நம்ம சொன்னோம், வாமாச்சாரம் சொன்ன மாதிரி வாமகேஸ்வரம்ங்கிற தந்திர சாதனம், அதுக்கெல்லாம் அதிஷ்டான தேவதை. அதாவது நம்மளுக்கு ஏற்கனவே சொன்னோம், தட்சிணா இதுதான் ரொம்ப சிறந்தது. இந்த வாமாச்சாரம்ங்கிறது ரொம்ப கஷ்டமானது. அதுல எதுனாலும் மாறி அமைஞ்சிருச்சுன்னா எல்லாமே பிரச்சனை ஆயிடும். அப்போ நம்மளுக்கு அது பொருந்தாத வழிபாட்டு முறையா மாறி இருக்கு. அப்பேற்பட்ட அந்த பொருந்தாத வழிபாட்டு முறையையும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்படி வெற்றிகரமா அதை கையாண்டு அதை செய்திருக்காருன்னா, அவர் அவர் ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஏற்ற குரு யாருன்னா, அது அப்படியே பரமஹம்சருக்கு தன்னை போல கிடைக்கிறாளா ஒவ்வொரு இதுக்கும். இப்போ வாமாச்சார அனுஷ்டானத்துல என்னெல்லாம் சொன்னோம், 3 பாவங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கோம். சாந்த பாவம், வீரபாவம், திவ்ய பாவம்ட்டு. இந்த 3 முறை, இதுல வீரபாவம் திவ்ய பாவம் வாமாச்சாரத்துக்கு. இது சாந்த பாவம் அப்படிங்கிறதுன்னா 2 ஆச்சாரங்களுக்கும் பொதுவானது. அது அம்பாளோட திருவருள்னால வாமாச்சாரமும் அது அவ நல்ல முறையில அவ வழிபட்டு அவளுக்கு அது கை கொடுக்குமா. அம்பாள் அதை வாமாச்சார முறையில பின்பற்றும் போதும் அவன் எப்படி அதை செய்கிறான் என்பதற்கேற்ப அதை நிறைவேற்றி வைக்கின்றாள். அதனால அம்பாள் நிறைவேற்றி வைப்பாள் அப்படிங்கிறது ராமகிருஷ்ணனோட சிறந்த கருத்தா இருந்தது அவருக்கு. ஆனா அவர் என்ன பண்றாரு, தன்னோட சிஷ்யர்கள்லாம் அதை கையாளக்கூடாதுங்கிறார். ஏன்னா அதை சொல்லி கொடுக்கும்போது அவ முறை தவறி அதை கையாண்டுட்டான்னா வேற விதமா மாறிடும். இதுதான் எப்போதுமே ஒரு வீட்டுக்கு 2 வாசல், புழக்கடை வாசல் இருக்கு, முன் வாசல் இருக்கு. அதை ஏன் முன் வாசலை விட்டுட்டு புழக்கடை வாசல் வழியா வரணும்? அதுதான் அப்பேற்பட்டதுக்கு நிகரானது இந்த வாமாச்சாரம்ங்கிறது. அப்போ இந்த வாமகேஸ்வரம் அப்படிங்கிற நூல் இதை பற்றி தெளிவா எடுத்து சொல்றது. அன்னை பராசக்தி அந்த சாஸ்திரமயமாக இருக்கின்றாள் என்பதுதான் இந்த நாமாவோட கருத்து. அடுத்தது பஞ்ச யஜ்ஞ பிரியா. பஞ்சம்னா என்னது? 5 வேள்விகளில் பஞ்ச யஜ்ஞம். யஜ்ஞம்னாலே பெரிய வேள்வி, பெரும் வேள்விகளில் 5 பெரும் வேள்விகளில் விருப்பமுடையவள். அப்போ இந்த பிரஜையை நம்மெல்லாம் உழைச்ச யாரு? பிரம்மா தான் இது பண்ணினார். அவர் தான் யஜ்யத்தையும் சிருஷ்டி பண்றார். அது எதற்காண்டி யஜ்யத்தை சிருஷ்டி பண்றதுன்னா, நம்மெல்லாம் அதை செய்து வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணுங்கிறதுக்காண்டி. பிறர்க்காக வாழும் போதுதான் பிஜன், அதாவது அவன் இரு பிறப்பாளன் அப்படிங்கிறா. அப்ப தனக்காக வாழ்பவன் யாருன்னா அதமன். இந்த யஜ்யத்துல தேவ யஜ்யம், ரிஷி யஜ்யம், பித்ரு யஜ்யம், நர யஜ்யம், பூத யஜ்யம் அப்படின்னு 5 மகா யஜ்யங்கள். தியானம், ஜபம், போற்றுவது எல்லாமே கடவுள் வழிபாடு பண்றது. அதுதான் தேவ யஜ்யம். இன்னொன்னு என்னன்னா, மனது எப்படிப்பட்டது? கொஞ்சம் அதை ஐடியில விட்டோம்னா துருப்பிடிச்சிடும். துருப்பிடிக்கும் தாமிர பாத்திரம் போன்றதான் நம்மளோட மனசு. அதுல நாம நாள்தோறும் முறையா கடவுள் வழிபாட்டை செய்யலைனால் மனதிலையும் அழுக்கு ஏறி அது துருப்பிடிச்சு போயிடுமா. அப்போ ரிஷிகள்லாம் யாரு? சான்றோர்கள், தீர்க்கதரிசிகள்லாம் ரிஷிகள் சொல்வா. அவர்கள்லாம் நிறைய நூல்கள் எல்லாம் ஏற்றிருக்கா. அதுல கடவுள் தத்துவம், நம்மளோட வாழ்க்கைக்குரிய தத்துவம் எல்லாம் அதுல இருக்கு அந்த நூல்கள்ல. அப்போ அதையெல்லாம் பக்தியோடும் சிரத்தையோடும் படிக்கும் போது நம்மளோட மனசு நல்ல மேன்மை நிலைக்கு மாறுமா. இதுதான் ரிஷி யஜ்யம். ரிஷி யஜ்யம்ங்கிறது அது. மனசு எப்படி பண்ணணும்? தியானம், ஜபம், போற்றுதெல்லாம் தேவ யஜ்யம். இந்த மேலான இந்த நூல்களை எல்லாம் பக்தியோட ஸ்ரத்தையோடையும் படிச்சு அப்படியே மன மேன்மை அடைஞ்சா அது ரிஷி யஜ்யம். இதற்கு பிரம்ம யஜ்யம் அப்படின்னு பெயரும் சொல்லலாம். இன்னது என்னன்னா, பெற்றோரை பேணுதல். நம்மளோட பெற்றவர்கள் இருக்கா இல்லையா, அவர்களை எல்லாம் காப்பாற்றி ரட்சித்து அவர்களை வளர்ப்பது பித்ரு யஜ்யமா. இப்போ குஞ்சுகள்லாம் வருது, பறவைகள்லாம் என்ன பண்றது? பறக்க கத்துட்டோன்னு என்ன பண்றது? தாய் பறவைகிட்டேருந்து அதெல்லாம் பிரிஞ்சு போயிடுறது. ஆனா நாம அப்படி செய்ய முடியாது. நம்மள என்ன பண்றோம்? நம்ம தேகத்தால பெற்றவர்களுக்கு பணிவிடை செய்யணும். மரணத்தினால் நம்மளோட உடல்லாம் மறைந்து போட்ட போனாலும் அந்த தாயும் தந்தையும் எந்த உலகில இருந்தாலும் அவர்கள்லாம் நலமுற்று இருப்பார்கள் அப்படிங்கிற நல்ல எண்ணம் தான் அந்த பித்ரு யஜ்யம். இப்ப நர யஜ்யம்ங்கிறது மானுட சேவை. நம்ம மனிதர் யாரே மற்றவர்களுக்கு நம்ம ஒரு சிறந்த சேவை செய்யறோம் இல்லையா, பிறரை பெருமைப்படுத்தணும். அது அப்ப தனக்கே அவனுக்குள்ள பெருமைக்குரியவனா அவன் மாறுறான்.
இந்த நரர்கள் அப்படின்னா நம்ம நாராயண ஸ்வரூபம். இந்த நாராயண ஸ்வரூபமா நினைச்சு அவளுக்கு பணிவிட பண்ணும் போது அவர்கள் மேல்நிலைக்கு மாறுவார்கள். இது நர யஜ்ஞம். பரமஹம்ச தேவர் என்ன பண்ணினார், ராமகிருஷ்ணர் தீண்டத்தகாதவர்கள்னு நினைச்சவாள சேரி மக்களை எல்லாம் அம்பாளோட குழந்தையா நினைச்சு பணிவிட பண்ணினாராம். அப்போ காந்தியடிகள் என்ன பண்ணினார், அவளுக்காக தன்னோட உயிரையே தியாகம் பண்ணினார். அப்பேற்பட்ட மக்கள் காட்டியுள்ள நல்ல நெறிகளை நாமளும் பின்பற்றி வாழ வேண்டும். மனித இனம், விலங்கு இனம், பறவை இனம் எல்லாம் வாழ்க்கையில ஒன்றுக்கொன்று இணைந்திருக்கின்றது. அதனால எந்த உயிருக்கும் நாம தீங்கு செய்யக்கூடாது. கால்நடைகளை என்ன பண்ணணும்னா நம்ம நல்ல முறையில அதுகளை எல்லாம் நம்ம பாதுகாத்துட்டு வரணும். இதுதான் பூத யஜ்ஞம். இந்த 5 பெரும் வேள்விகளை முறையாக நிறைவேற்றுவதுதான் அன்னை பராசக்திக்குரிய சிறந்த வழிபாடாக மாறுகின்றது அப்படின்னு சொல்றா. அடுத்தது பஞ்சபிரேத மஞ்சாதி சாயினி. 947வது நாமா பஞ்சபிரேதம். பஞ்சபிரேதங்கள் 5 பிரேதங்கள்னா யாரெல்லாம், பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசானன். இந்த 4 பேர் என்ன இருக்கா, ஒரு கட்டிலுக்கு கால்களா இருக்கா, சதாசிவன் பலகையா இருக்க. இப்பேற்பட்ட அந்த கட்டில், அந்த பீடத்துல அம்பாள் அங்கதான் வீற்றிருக்கின்றாள் இல்லையா. அப்போ நம்மளோட இயல்புக்கு நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் பிடிக்கும். அப்ப அதுக்கு ஏத்தபடி யாரோன்னு ஒருத்தரை நம்ம இஷ்ட தேவதையா வச்சுண்டு நம்ம அவளெல்லாம் தியானம் பண்ணி பூஜை பண்ணிட்டு வரோம். அப்ப நம்மளுக்கு அப்ப அந்த தெய்வத்துக்கிட்டக்க நம்மளுக்கு நிறைய பற்றுதல் வரும். இப்போ குழந்தை பருவத்தில் இருக்கும் போது நாம எல்லாரும் நல்ல புராணங்களை எல்லாம் படிச்சோம்னா வளர்ந்து நாம வளர்ந்து பெரியவனாகணும் இல்லையா. அப்போ வளர்ந்து வரும் குழந்தைக்கு முதல் மூர்த்தியாக யார் இருக்கா, தாய் தான் அவனுக்கு முதல் தெய்வம். இப்ப தாய் பற்று அப்படின்னா என்னதுன்னே தெரியாம இருக்கின்ற இந்த அநாத குழந்தைக்கு எப்படி அந்த பண்புகள் வரும்? யாரோ வளர்ப்பா, எந்த இதுவும் சொல்லி கொடுக்க மாட்டா. அப்ப அந்த குழந்தைக்கு பண்பே இருக்காது. அப்ப தாய் பற்று அப்படிங்கிறதுதான் ஏனைய பற்றுகளுக்கு, பண்புகளுக்கு எல்லாம் மூல காரணமா அமைந்திருக்கின்றது. அப்போ நம்ம ஒரு தெய்வத்துக்கிட்டக்க நாம ஒரு பற்று வைக்கிறோம்னா அது குழந்தை பெற்ற தாய் கிட்டக்க வைக்கின்ற அந்த பற்றுதலுக்கு நிகரானது. இப்ப நாம அதை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துட்டே வரும்போது தான் நமக்கு எல்லா பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு புராணமும் என்ன சொல்லுவோம், ஒவ்வொரு மூர்த்தியை பத்தி சொல்லுவோம். சிவாந்தலகரி சொல்லும் போது சிவன் தான் இது, அம்பாளை சொல்லும் போது அம்பாள், கீதை படிக்கும்போது நம்ம நினைவுறோம் கிருஷ்ணர் தான் அப்படின்பா. அப்போ எல்லா தேவர்களுக்கும் அவதான் மேலானவான்னு நம்ம நினைச்சுப்போம் இல்லையா. அப்போ பஞ்சமூர்த்திகளும் பராசக்திக்கு அப்பாற்பட்டவர்கள், புறம்பானவர்கள்னு வைத்திருந்தா அவெல்லாம் என்ன பண்றா, பிரேதத்துக்கு நிகரம். இந்த பஞ்சமூர்த்திகள் அவள் தான் எல்லாரையும் படைச்சிருக்கா. அவள் சக்தி கொடுக்கலன்னா இவெல்லாம் பிரேதம். ஏற்கனவே நம்ம இதை நாமாவை பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு இதை. அப்போ ஒரு மின் விளக்கு, மின்சாரம், அந்த இது ஃபேனு எல்லாம் இருக்குன்னா அதுக்கு எல்லாம் என்ன வேணும், மின் சக்தி வேணும். அந்த மின்சக்தி ஆனா எல்லாருக்கும் ஒரே இடத்துல தான் கிடைக்கிறது. அது அடுப்பா இருந்தாலும் சரி, விளக்கா இருந்தாலும் சரி, ஃபேனா இருந்தாலும் சரி, இல்ல மைக்கா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ரெஃப்ரிஜிரேட்டர், எதுக்குனாலும் ஒரே இடத்துல இருந்தா மின்சாரங்கிறது வரும். அந்த மின்சாரங்கிறது வரலைனால் இவை எல்லாம் செயலற்று போயிடும். கரண்ட் இல்லைன்னா ஒண்ணுமே முடியாது நம்மளால. இப்ப ஒண்ணு அரைக்கணும்னு வச்சுட்டு இருப்போம், கரண்ட் போயிடுச்சுன்னா கரண்ட் போயிடுதே நம்மளால முடியலையேன்ட்டு உடனே நம்மளால வேற எதுவுமே செய்யறதுக்கு முடியாம ஆறுதே. அப்போ ஆத்ம சைதன்யமா, இப்பேற்பட்ட ஆத்ம சைதன்யமா அம்பாள் இருக்காளாம். இந்த 5 மூர்த்திகளுடனும் 5 விதமான மகிமைகள் எல்லாம் கொடுத்து அவள் அப்பேற்பட்டவளாக இருக்கின்றாள். சக்தி இட்டந்து சிவம் பிரிஞ்சாச்சுன்னா சிவம் சவம் சொல்லிடுவா. சக்தி இல்லைனால் சிவம் சவமா மாறிடும் அப்படின்பா. இப்போ சக்திக்கு உள்ள சிறப்பை நாம அறியும் போதுதான் இந்த நாமாவோட உட்பொருள் நமக்கு தெளிவாக விளங்கும். பஞ்ச பிரேத மஞ்சாதி சாயினி. அடுத்தது நாமா 175வது ஸ்லோகத்துல பார்க்கலாம். பஞ்சமி பஞ்சபூதேஷி பஞ்ச சங்கியோபசாரிணி சாஸ்வதி சாஸ்வதைஸ்வர்யா ஷர்மதா சம்புமோகினி. பஞ்சமி 948வது நாமா. பஞ்சமினா சதாசிவத்தோட சக்தி ஸ்வரூபம். அவள் பேர் பஞ்சமி.
ஆதி சக்தி, முழு முதல் பொருள் அவள்தான். இப்போ தட்சிணாச்சார ஐதீகப்படி பஞ்ச கோஷங்கள், பஞ்ச பிராணங்கள், பஞ்சேந்திரியங்கள், பஞ்ச யஜ்யங்கள் எல்லாமே அன்னை பராசக்தி இருக்கா எல்லாவற்றிலும். அப்போ பஞ்சமி, இந்த 5 விதமான தொழில்களையும் அவள் தான் செய்கிறாள். பஞ்ச கோஷம், பஞ்ச பிராணன், பஞ்சேந்திரியம், பஞ்ச யஜ்யம் எல்லாமே அவள் சொரூபம் தான். அப்போ சதாசிவத்தோட சக்தி சுரூபமாக இருப்பவள் அம்பாள் பஞ்சமி. எல்லாவற்றிலும் அன்னை தான் நிறைந்திருக்கின்றாள், பராசக்தியே. அடுத்தது 949வது நாம பஞ்சபூதேசி, ஐம்பூதங்களோட தலைவி அம்பாள். அவள் தான் பிரபஞ்சமா தோற்றுவிச்சிருக்கா பிரபஞ்சத்தை. அதுலதான் ஐம்பூதங்களுமாகவும் அவள் தான் இருக்கின்றாள். எல்லாவற்றையும் அவள் தான் ஒழுங்காக ஆண்டு வருகின்றாள், ஆட்சி புரிகின்றாள். ஸ்ரீ மகாராஜ்னி அவள், ஸ்ரீமத் சிம்காசினேஸ்வரி. இப்ப சக்தியும் சிவமும் ஏக ஸ்வரூபம், சக்தியும் சிவமும் ஒன்று. அப்போ எல்லா ஒரு காரியம் செய்யறோம்னா அது சக்தி, அதற்கு ஆதாரமாக இருப்பது சிவம். அப்போ சிவமும் சக்தியும் இருந்தால்தான் எந்த ஒரு காரியமும் ஒழுங்கா நடக்கும். ஆதாரம் இல்லாம இருக்கின்றதோ, ஆதாயமே இல்லாத ஆதாரம் பொருளற்றவையாக இருக்கின்றது எல்லாம். அப்போ காஞ்சியில எப்படி இருக்கு? மண்ணு. திருவானைக்கோவில்ல ஜலம், நீர். திருவண்ணாமலை நெருப்பு சுரூபம், அக்னி ஸ்வரூபம். காளஹஸ்தி வாயு ஸ்வரூபம், காற்று. சிதம்பரம் ஆகாஷ ஸ்வரூபம். அப்போ இந்த பஞ்சபூதங்கள் காஞ்சி, திருவானைக்கோவில், திருவண்ணாமலை, காளஹஸ்தி, சிதம்பரம் எல்லாமே மண்ணு, ஜலம், நெருப்பு, காற்று, ஆகாசமாக வடிவெடுத்துள்ள சிவலிங்கம்லாம் இருக்கு. எல்லாம் பார்க்கலாம். அம்பாளுக்கு புறம்பா ஏதாவது ஒண்ணு இருக்குன்னா ஒன்றுமே இல்லை. எல்லாமே அனைத்துமே அம்பாள் வடிவமாக நம்ம பார்க்கணும். அப்படி பொருள் ஒன்றாகவும் வடிவம் இரண்டாகவும் இருக்கின்ற அந்த மகாவிஷ்ணுவும் பராசக்தியும் எப்படி இருக்கா? மகாவிஷ்ணு அண்ணா, பார்வதி தங்கை. பராசக்தியும் மகாவிஷ்ணுவும் பராசக்தியும் தமையனும் தங்கையுமாக இருக்கின்றார்கள். அம்பாளுக்கு எப்படின்னா, அவர் அண்ணா தமையனால பஞ்சரத்ன மாலை அப்படி ஒரு போட்டு விட்டுருக்காரு அண்ணா, சீரா கொடுத்துருக்காரு பஞ்சரத்ன மாலை. பவளம், மாணிக்கம், மரகதம், இந்திர நீலம், வைரம் எல்லாவற்றையும் வச்சு அந்த மாலை இருக்கான். இந்த 5ம் என்னதுன்னா பஞ்சபூதங்கள்லேருந்து தோன்றியவை. இது எல்லாமே பவளம் பார்க்குறோம், மாணிக்கம் பார்க்குறோம், மரகதம், இந்திர நீலம், வைரம். இதனால இந்த எல்லாமே பஞ்சபூதங்கள்ல இருந்து வடிவெடுத்து வந்திருக்கிறதுனால அம்பாள் இந்த நாமத்தை காரணத்தை முன்னிட்டு தான் பஞ்சபூதேஷி அப்படிங்கிற பெயர் பெற்றிருக்கின்றாள். அடுத்தது எல்லாமே 5 எல்லாமே அம்பாளுக்கு மிகவும் பிடித்தமானது. 5 பஞ்ச சங்கியோபசாரிணி, 5 விதமான திரவியங்களால அவள் உபசரிக்கப்படுபவள், பூஜிக்கப்படுபவள். அன்னை பராசக்தி எப்படின்னா மிகவும் வழிபாட்டுக்கு மிக எளிமையானவள். அவள் அருள் இருந்தா தான் நம்ம அவளை தாளைய வணங்க. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி மாதிரி அவள் அருளாலே அவள் தாள் வணங்கி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இயற்கையில இருக்கின்ற எந்த 5 பொருட்கள், தூய்மையா இருக்கிற 5 பொருட்களை தேர்ந்தெடுத்துட்டு நாம அவளை அந்த சுரூபத்துல வணங்கலாம் அப்படிங்கிறா. சந்தனம், புஷ்பம், சாம்பிராணி, தூபம், தீபம் எல்லாமே நெய்வேத்தியம், படைத்திற்குரிய தூய்மையான உணவு, நெய்வேத்தியம் எல்லாவற்றையும் சேர்க்கிறது நமக்கு முடியும் இல்லையா? அப்ப பக்தி நிறைந்த தூய்மையான மனத்தோட அவைகளை எல்லாம் நம்ம ஆயத்தமா பூஜைக்கு ஒண்ணு பண்றோம்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்போம். அந்த பூஜைக்கு ஆயத்தப்படுத்திப்போம். நம்மள எல்லா பூக்கள் வாங்கி வச்சுப்போம், பிரசாதம் போட்டு வச்சுப்போம், பூஜைக்கு எல்லாம் தேவையான மணி, தூபம், சீடன் அதை எல்லாத்தையுமே எடுத்து வச்சுப்போம் இல்லையா? அப்ப அந்த பூஜைக்குரிய எல்லா சேகரிப்பது நமக்கு கண்டிப்பா முடியும். அப்போ அது பக்தி நிறைந்த தூய்மையான மனத்தோட இவைகளை எல்லாம் நம்ம வாங்கி ஆயத்தப்படுத்தி வைத்து அம்பாளை நம்ம பூஜை செய்யணும் அப்படிங்கிறதா இந்த நாமாவோட உட்பொருளாக பார்க்கப்படுகின்றது. அடுத்தது சாஸ்வதி அம்பாள். சாஸ்வதினா என்றும் இருக்கின்றவள், நிலை பெற்றிருப்பவள், என்றைக்கு ஒன்று போல இருப்பா. அவள் இப்ப இருக்கா அப்புறம் இல்லைங்கிறதே கிடையாது. அவள் காலாதீதத்தில இருந்து நிலைத்திருப்பவள்,
இந்த இடத்துல இருக்காளா அந்த இடத்துல இருக்க மாட்டாங்கிறது இல்ல, எல்லா இடத்திலையும் அவள் இருப்பாள், நீக்கமர எங்கும் நிறைந்திருப்பவள். இந்திர தனுசு வானவில் எங்க பண்றது, மேல தோன்றது, ஆனா பார்த்துட்டு இருக்கும் போதே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிரும். ஆனா அன்னை பராசக்தி எப்பொழுது எங்கும் நிறைந்திருப்பவள், தன்னோட ஸ்வரூபத்துல கொஞ்சம் கூட பிசகாதவள் அவள். அகில பிரபஞ்சமுமே ஒரு மாயா காரியமா, ஒரு காரணத்தை முன்னிட்டு தான் தோன்றி மற்ற காரணத்தை முன்னிட்டு மாயமாய் மறந்து போயிடும். இதே அப்படித்தான், இந்த பிரபஞ்சத்தோட தன்மையே அப்பேற்பட்டது. ஆனா அன்னை பராசக்தி எப்பொழுதும் தன்னுடைய ஸ்வரூபத்திலிருந்து கொஞ்சம் கூட மாறுதலே அடைவதில்லை, என்றைக்கும் சாஸ்வதமாக இருந்து வருகின்றாள் அம்பாள், சாஸ்வதி. அடுத்தது சாஸ்வத ஐஸ்வர்யா. சாத்வத ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நாம எப்பேற்பட்டவள்னா சாஸ்வத ஐஸ்வர்யா அப்படின்னு சொன்னோம்னா எல்லா இடத்திலையும் ஆதிக்கம் செலுத்துபவள் அம்பாள். அப்போ சாஸ்வத ஐஸ்வர்யானா நம்மளுக்கு எல்லாம், ஒரு நாடு இருக்குன்னா அவனுக்கு நிறைய பொருள் வேணும். அம்பாளுக்கும் ஆழ்ற தன்மைக்கு ஏற்ப நிறைய பொருள் வச்சிருந்தானா அதான் ஐஸ்வர்யம். அப்பேற்பட்டது ஐஸ்வர்யம்னா அதான் ஏராளமான பொருள், ஆளும் தன்மைக்கு ஏற்ப. அப்படிங்கிற ஒரு ராஜா இருக்கார், பெரிய நாடா இருக்குன்னா அவன்கிட்ட நிறைய ரூபாய் இருந்தா தான் அந்த குடிகளை காப்பாத்தி எல்லாம் பண்ண முடியும். அப்ப அந்த ஆளும் நாட்டுக்கு ஏற்ப, ஆளுமை திறனுக்கு ஏற்ப ஐஸ்வர்யம் அப்படிங்கறத நாம நிறைய பொருள் படைக்கிறது தான். இப்ப எல்லாத்தையுமே இந்த உலகத்தையே அவள் தான் ஈன்றெடுத்திருக்கிற அம்பாள், ஜெகத் ஜனனி. அப்போ அம்பாளோட ஆதிக்கமும் ஆட்சி முறையும் எப்படி இருக்கான், நெறி பிறழாம தங்குதடையின்றி நடந்து வருகின்றதான். அப்படிப்பட்டவன் அவன் வந்துட்டு ஒரு ஆட்டு இடையம் ஒரு ஆடு மேய்க்கும் போது சிறி நறு இதெல்லாம் வரும், அந்த சின்ன அந்த இதுகள் எல்லாம், நரி சிறுத்தை, இதுல இருந்து எல்லாம் எச்சரிக்கையா தன்னோட எல்லா நாட்டுகளையும் அவன் எச்சரிக்கையா பாதுகாத்து டெய்லி அதை எடுத்துட்டு வருவான். அதே மாதிரி அன்னை பராசக்தியும் நம்ம உயிர் வகைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு இடையில எந்தவித பிணக்கும் எதிர்ப்பும் வராதபடி பாதுகாத்து வருகின்றாள். முறை தவறி போகும்போது அவளுக்கு உற்ற தண்டனை கொடுக்கின்றாள். இப்போ உலகத்தவர்களுடைய ஆட்சி முறையில அதிகார வர்க்கத்துக்கு தெரியாத முறையில ஆட்சி நடத்து வருது அப்படிங்கிறது சாத்தியம். மறப்பா, எனக்கு தெரியவே தெரியாதாமா, அப்படி பண்ணினானா அப்படின்பா. அப்போ தண்டனையில இருந்து ஏதாவது தப்பிக்கவும் செய்வான், அதுவும் அவனுக்கு முடியும். ஆனா அம்பாளோட ஆட்சி முறையில நெறி தவறி நடந்தான்னா அவனுக்கு உள்ள தண்டனை அப்போதே கொடுக்கப்படும். யாருக்கும் தெரியாம நம்ம இதை நெருப்புல போய் இப்படி கையை வச்சுட்டோம்னா அது சுட்டுடும் நம்மள, அது சுற்று போகும், அதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியுமா? அப்போ என்ன பண்ணலாம், அந்த ஒரு தீ இருக்கு, அதுல கொண்டு எரிக்கவும் பயன்படுத்தலாம், நல்ல உணவு சமைக்கவும் பயன்படுத்தலாம், ஒரு ஹோமம் பண்ண பயன்படுத்தலாம். அப்போ அம்பாளோட ஆட்சி முறையில தீய செயலுக்கு ஏற்ற தண்டனை சரியான முறையில வழங்கப்பட்டு வருகின்றது. அது தெரிந்துக்காம இருக்கிறதா நம்ம கீழே நிலைக்கு போறதுக்கு காரணம். எல்லாமே அன்னை பராசக்திக்கு சொந்தமானது. இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே அவ என்ன பண்ணுவா, நினைச்சா போற அரசனை ஆண்டி ஆக்கிடுவான், ஆண்டிய அரசனாக்கிடுவான். அவளுக்கு எதுனாலும் முடியும். சரஸ்வதி சபதம்னு ஒரு சினிமா பார்த்துருப்பேன், அதுல காமிப்பான், ஒரு பிச்சைக்காரி இருக்கிறவள யானையை கொண்டு மாலை போட வச்சு பெரிய ராணி ஆயிடுவாங்க. அப்போ ஒரு நொடியில பிச்சைக்காரனை அவன் ராஜாவா மாத்த முடியும். இல்லாட்டக்க அவளை கீழான நிலைக்கு கொண்டு வரதும் அவளோடுதான். எல்லாமே அவளோட லீலைகள் எல்லாம். அம்பாளோட ஐஸ்வர்ய மகிமையை நினைச்சு நாம எதுவுமே இது பண்ணக்கூடாது. அம்பாள்கிட்ட இவ்வளவு செல்வம் இருக்கே அப்படின்னு நினைக்க மாட்டோம். அவள் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவள், அவளுக்கு அதனால ஒன்றுமே தேவையில்லை. அதுல கருத்து நம்ம செலுத்த போனோம்னா நமக்கு எதுவுமே நல்லது நடக்காது. நமக்கு எது வேணுமோ அதை அவள் தருவாள். அதுலயே கவனமா இருந்தோம்னா அம்பாள் எதுவுமே நடத்தி தர மாட்டாள் நம்மளுக்கு. அப்போ முறை தவறாம ஆட்சி பண்ணக்கூடியவள் அம்பாள். இதுதான் இந்த நாமா மூலமாக இது பண்றது. எப்பொழுதும் எங்கும் எதனிடத்தும் ஆதிக்கம் செலுத்துபவள். அடுத்த நாமா ஷர்மதா, 953வது நாமா. ஷர்மதா அப்படின்னா எல்லா உயிர்களுக்கும் இன்பத்தை தருபவள். சர்மதானா இன்பத்தை தருபவள். எல்லா உயிர்களுக்கும் நம்மளுக்கு துன்பமே வேண்டாம், இன்பமே இருந்தா போறோம்னு நினைக்கிறோம். அப்பப்போ துன்பத்தையும் கொடுத்து அதெல்லாம் முயற்சி பண்ணி நம்மளை தொடக்க வச்சு மேல ஒரு நிலைக்கு கொண்டு வருவா. எப்பொழுதும் எல்லாருக்கும் தேவையான இன்பத்தை வாரி வழங்குபவள் அம்பாள்.
தடையில்லாம கொடுப்பவள், அப்பேற்பட்டவள். சர்மதா, இன்பத்தை தருபவள். சம்பு மோகினி. சம்பு யாரு? சிவன். சிவனை மோகிக்க செய்பவள். அப்போ அம்பாள் மோகம் அடைய செய்பவள். சம்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உயிர்களுக்கெல்லாம் நல்லது செய்யக்கூடியவனா. இப்போ ஐம்பொறிகளையும் நாம தவம் பண்ணி வென்றான பிறகுதான் யாரு அவர் சிவன் அவர் கல்யாணம் பண்ணிட்ட அம்பாளை. எப்போ ஜிதேந்திரியன் யாருன்னா மோகம், நம்மளுக்கெல்லாம் மோகம் நடுவுலயே அமுக்கிறது. நம்மள மனசை வெல்லணும். நம்ம மோகத்திலேருந்து நம்மளோட மனசை பறிச்சு அம்பாளோட இதுல கவனத்தை செலுத்தணும். இப்போ அம்பாள் எப்படிப்பட்டவள்? ஜெகன் மோகினி. அவள் அம்பாள் எல்லாருமே நம்மளை எல்லாம் காம வலையில அவள் தான் கட்டி வச்சிருக்கா. இவாளால இப்படி, இவாளால இப்படின்னா. அப்போ நாம அம்பாளை போய் அடையணும்னா காம தகனம் அப்படிங்கறத நம்ம செய்யணும். கால காம தகன காசிநாத பாகிமாம்ப. காம தகனம்னா இந்த காமத்தை நம்மளை விட்டு ஒழிக்கணும். அரிய பெரிய செயலும் நாம. அதற்காக நம்மள பஞ்ச இந்திரியங்களையும் உள்ள அடக்கணும். எல்லாம் அந்த காமத்திலேயே ஆசை வைக்காம. அதனால என்ன பண்ணணும்னா, நாம எல்லாரும் அம்பாளை போய் சரணடையணும். இந்த காமத்திலேருந்து என்னை விலக்கி வைக்கின்றோம். இப்ப நிராசையில நிலை நிற்று இருப்பது அப்படின்னா அது தலை சிறந்த வரம். நிராசையில ஒரு பற்று வைத்து இருக்கிறாள்னா அதான் சிறந்த வரமா. இந்த காம நோயை அகற்றும் போதுதான் நம்ம மனிதன் நிறை மனிதனாக மாறுகின்றான். அப்பேற்பட்டவள் சம்பு மோகினி. சிவனையே மோகமடைய செய்யக்கூடியவள். இப்ப நம்மள அவள் மோகமடைய செய்யாம இருப்பாளா? அவருக்கே மயக்கத்தை தருபவள். நாமெல்லாம் எந்த நிலையில இருக்கோம்? அப்போ எல்லாம் அந்த காம நோயை அகற்றும் போது அவள் நிறை மனிதனாக மாற்றி அமைக்கின்றாள் நம்ம எல்லாம். அப்பேற்பட்டவள் சம்பு மோகினி அப்படிங்கிற நாம சொல்லலாம். அடுத்தது 176வது ஸ்லோகம் இருக்கு. இதுல ஒரு ரெண்டு நாம வேணா முடிஞ்சா பார்க்கலாம். தராதர சுதா தன்யா தர்மிணி தர்மவர்த்தினி லோகாதீதா குணாதீதா சர்வாதீதா சமாத்மிகா. 176வது ஸ்லோகம். நம்ம அடுத்தது தரா. தரா அப்படின்னா என்னதுன்னு பார்க்கலாம். தரானா மண் உலக மயமாக இருப்பவள். இந்த உலகம் எல்லாத்துலயும் உள்ள மண் வடிவமாகவும் அவள்தான் இருக்கின்றாள். நமக்கெல்லாம் எது ஆதாரம்? இந்த மண்ணில் நம்ம வசிச்சிருக்கும் போது இதுதான் நம்மளுக்கு மண் உலகம் தான் நம்மளோட இருப்பிடம் இல்லையா? இங்கதான் ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கோம் நாம எல்லாம். இப்ப நமக்கு தெரிகின்ற இந்த மகிமைகள் எல்லாம் அம்பாளோட விபூதிகள் எல்லாமே. இந்த மண் உலகத்துல நம்மளோட வாழ்க்கையை முறையாகவும் முறை தவறியும் பயன்படுத்துறவர் எத்தனை பேர் இருக்கா. எல்லாரையும் ஒரே நோக்குல அம்பாள் பார்த்து இரு தரத்தாரையும் ஒரே பாங்குல நான் இந்த பூமி இவன் வசந்த், இவன் கெட்டவன், நான் இவனை வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதா இல்ல. இவன் நல்லவன், நான் இவன் மட்டும் வச்சுக்கிறேன்னு சொல்றதா இல்ல. எல்லாரையும் ஒண்ணு போல சமமா தான் தாங்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்டவள் அம்பாள். தரா என்னன்னா மண்ணுலக மயமா எல்லாரையும் சமநிலையில் ஒன்று போல பாவிப்பவள் அவள். அடுத்தது தரசுதா. தரசுதா அப்படின்னா ஹிமவான் இருக்கா இல்லையா, அவளோட சுதான்னா பெண்ணு. ஹிமவானுடைய பெண்ணாக இருப்பவள் அம்பாள். ஹிமவான் அப்படின்னா இந்த உலகத்துக்கே அழகு தரக்கூடிய பெரிய இது மலை, ஹிமாலயம். அப்போ ஸ்தாவரங்கள்ல நான் ஹிமாலயமாக இருப்பதாக கிருஷ்ண பரமாத்மா ஏற்கனவே சொல்ற கீதையில. இப்ப ஹிமவானுடைய செல்வி யாரு? அம்பிகை, ஹைமவதி. அவள் தான் ஹைமவதி அப்படின்றள். இப்போ ஸ்தூலமா கடைசியா இருக்கக்கூடியது மண்ணு தான் கடைசியில. இப்போ சிருஷ்டியில மேலானது இது கீழானது அப்படிங்கிற பாடு பரநோக்கே கிடையாது. எல்லாரையும் ஒன்று போல பார்க்கிற அன்னை பராசக்தி இந்த மண்ணுல இருந்து நம்மளை எல்லாம் ஒரே நிலையிலேயே பார்த்து வைக்கின்றாள் அவள். உலகனைத்தும் ஆனாய் நீயே அப்படிங்கிற நிறைமொழிக்கு அவள் தான் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றாள். அவளே அனைத்துமாகவும் இருக்கின்றாள். இந்த எண்ணத்துல நாம தெரிஞ்சோம்னா நம்ம நல்ல மக்களா இந்த உலகத்துல, நில உலகத்துல நல்ல மக்களா வாழலாம் அப்படின்னு சொல்றா. அடுத்து நாம தன்யா 957. தன்யா அப்படின்னா என்னது என்னபடி என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே
அடைய பெறுபவள். அவள் என்ன நினைக்கிறாளோ அதை அடைபவள். எண்ணியது எண்ணியாங்கு எய்த பெறுபவள் அப்படின்னு சொல்லலாம். தஸ்யா அப்படின்னு சொன்னோம்னா என்னதுன்னா சகல சம்பத்து நிறைந்தவள் அவள். சகல சம்பத்துக்கும் நிறைந்தவள். தன்யா தரசுதா தன்யா. தன்யானா எல்லாம் அவளுக்கு கிடைக்கும். தன்யம் எல்லா செல்வங்களையும் உடையவள் அவள் தான். என்னெல்லாம் நினைக்கிறாளோ அதை எல்லாத்தையும் அடைபவள். எல்லாத்தையும் அவளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம எல்லா ஆசைகள், நிறைய ஆசைகள் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள். சில பேருக்கு மேலான ஆசைகளா இருக்கும், சிலருக்கு வேண்டாத காம ஆசைகள், கீழான ஆசைகளும் வரும். இப்போ கீழான ஆசைகளை நம்ம நிறைவேற்றிக்கும் போது நம்ம நம்ம நிலையிலேருந்து இறங்கி போய் கீழ் நிலைக்கு போறோம். மேலான ஆசைகள் நல்ல நோக்கங்களா இருந்து அதை அடையணும்னு முயற்சி பண்ணும்போது அன்னை பராசக்தி தர்மத்திற்கு ஒத்துள்ள நன்மையை எல்லாம் வாரி வழங்குகின்றாளாம். அம்பாளுக்கு சொந்தமில்லாதது எதுவுமே இல்லை. அவள் தான் இந்த உலகத்துக்கே சொந்தம். அப்போ எல்லாம் தனக்கு என்ன இருக்கோ அதை வச்சு திருப்தியா இருக்கக்கூடியவள் அவள். அவளுக்குன்னு எதுவுமே வச்சுக்க இயலாதவள். ஆனா எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கா அவள் தான். அப்போ நம்ம தனத்தை என்ன பண்றோம், நமக்கு ஏதாவது ஒண்ணு அடையணும்னா உடனே செல்வம் வேணும்னு நினைக்கிறோம். செல்வத்தை அடையறதுக்கு நிறைய பேர் பார்க்கிறோம் முறை தவறிலாம் நடந்துக்கிறான். அப்போ அவ முறை தவறி நடக்கும்போது எப்படி சீக்கிரம் செல்வம் சேர்ந்ததோ அதே மாதிரி அழிந்தும் போயிடும் அவளுக்கு. அவளுக்கு அன்னையோட அனுகிரகமே கிடைக்காது. அப்போ முறையாக நம்ம முயற்சி செய்து கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணும்போது அது பல்கி பெருகி வந்துடும். அது சிறிது சிறிதா செல்வத்தை கொடுத்து அதை காப்பாற்றுவதற்குரிய வழிகளையும் சொல்லி கொடுத்து நம்மளுக்கு அப்படியே நம்மள மேல் நிலைக்கு மாற்றா. அப்பேற்பட்டவள் அப்பே யோகினி அம்பாள். இப்போ நெறியில நம்ம ஒழுங்கோட இருக்கும் போது மனதுல திருப்தி அமைதி எல்லாம் தன்னை போல வந்துடும். நமக்கு ஏதாவது ஒரு லட்சியம் வச்சு அதை அடைஞ்சதுக்கு அப்புறமும் நாம வென்று இது பண்ணக்கூடாது. இது திருப்தி போதும் என்ற மனமே பொன் செய்யும் விருந்து. இப்போ எல்லா செய்த கர்மங்கள் எல்லாம் நம்மளுக்கு மங்களகரமாக நிறைவேறும். எதை செய்தாலும் எது கிடைச்சிருக்கோ அதை கொண்டு திருப்தியோட இருக்கணும். நம்ம நேர்மையான வாழ்வு வாழணும். அப்பதான் நம்மளுக்கு எல்லாமே சிறந்ததாக மாறும். அம்பாளோட பக்தர்களுக்கு இது தன்னை போல கிடைக்குமா. அப்போ அவ மறுபிறப்புங்கிறது வேண்டாங்கிறா. போதும், இந்த பிறவியே போருமா, எனக்கு அடுத்த ஜென்மமே வேண்டாம் அப்படிங்கிறா. அப்போ நம்மளோட அந்திய காலத்துல அம்பாளோட திவ்ய சுரூபத்திலேயே நம்ம ஒடுங்கணும், மனசை ஒடுக்கணும். இந்த நிலையை அடையும் போது அம்பாள் அப்பேற்பட்ட மனசுல அவளுக்கு அதை செல்வத்தை வாரி கொடுக்கின்றாள். அதனால்தான் தன்யா. எப்பேற்பட்ட செல்வத்தை கொடுக்கிறாள், எந்த இது நினைக்கிறானோ அதையே கொடுக்கக்கூடியவள் அம்பாள். அப்பேற்பட்டவள். 957 நாமாக்கள் நம்மளால் பார்க்கப்பட்டு இருக்கின்றது. இது 176வது ஸ்லோகத்துல 3 நாமங்கள் பார்த்திருக்கின்றோம். இன்னும் நம்மளுக்கு அதுல ஒரு 5 நாமாக்கள் பாக்கி இருக்கின்றது. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.